இதில் வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு தோணுதோ அந்த பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் பண்ணுங்கள். நான் இந்த யூனிவர்ஸ் நம்மளோட யூனிவர்ஸோட இந்த காண்டாக்ட் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சைன் தான். நீங்கள் வந்து லைக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு லைக் கொடுத்து நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது எனர்ஜி ரீடிங். உங்களோட அந்த இது வந்து கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களோட பங்களிப்பு வேணும். நீங்களும் இதில் பங்கெடுத்துக்கிறீங்க, நீங்கள் வந்து இதில் இந்த சேனலுக்குள்ளே வரீங்கிறதுக்கு ஒரு சைன் தான் அது. ஓகேவா? அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீடிங் பாருங்கள். ரீடிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்கள் எல்லாருக்குமே வந்து நீ வந்து தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. உங்கள் பாண்டிங், உங்களோட லவ் லைஃப், இந்த பாண்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றுவார். அதாவது ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்கள் கூடவே இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய டைம் வந்து வெக்ஸ் ஆகுறீங்க. அதுக்காக தான் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? இறைவன் வந்து அவர் ஹையர் செல்ஃப், அவர் வந்து அந்த இடத்துல அவர் முதன்மையான பார்ட்டில் இருக்கார். அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கை வந்து உங்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும் தைரியம், உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன், உங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க, நீங்கள் பயணிக்கிற வழி சரிதான், உங்களோட இறைவன் இருக்கார், உங்களுக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும், அதனால் மனம் தளராதீங்க. ஓகேவா? நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டாக தப்பா, நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பா, அதுக்கு என்ன சரியாக தப்பா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கூட இருந்து சில சைன் காமிப்பாங்க அவங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இப்போது யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் பற்றி நிறைய ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதனால் இப்போது இந்த டாரோட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சில குருமார்கள் உங்களுக்கு வந்து இந்த டாரோட் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சைன் காமிக்கிறாங்க, பட் குருமார்கள் வந்து உங்களோட டைரெக்டாக பேசுகிறாங்க. அதுதான் இறைவன் வந்து யார் மூலயமா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாரு. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறேன். ரெமெடியும் இதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து நம்மளோட இது வந்து டைட்டிலில் தரமாட்டேன். ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது மட்டும்தான் நான் சில பேருக்கு தெரியும், அதை நான் சொல்லுவேன். நிரந்தர தீர்வு என்ன இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் எனக்கு வந்துருச்சு. அதனால் நான் வந்து நம்மளோட பைல் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங் பார்க்கும்போது சொல்கிறத விட அது வந்து டைட்டிலே கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ், நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சாங்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒன்று நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப அழகான விஷயம், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த லைஃப் பற்றின விஷயங்களில் நமக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பு இல்லை நியூ பாண்டிங்ஸ் ஏற்பட போகுது ஒருத்தரோட அப்படின்னா, அந்த லைஃப் வந்து நமக்கு ரொம்ப அவங்க சப்போர்ட்டிவாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிலாம் நமக்கு ஒரு எண்ணம். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து அவங்கக்கிட்டேருந்து சரியான அந்த சப்போர்ட்டோ இல்லை அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள், அந்த நெருடல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு சாங் திடீர்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, அது வந்து உங்கள் மனசை வந்து அந்த அளவுக்கு அப்படியே லேசாக்கிடும். அதனால தான் அந்த சாங்ஸ் போடுறேன் நான். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், நான் இந்த கொடுக்குற இந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம், கண்டினியூ பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை போடுங்க மேடம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
இல்லை இந்த சாங்ஸ் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் வந்து ரீடிங் போடுங்க அப்படின்னீங்கன்னா ஓகே, யுவர் சாய்ஸ். ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து நெகட்டிவாக கமெண்ட் எதுவும் வரல. ஸோ இருந்தாலும் உங்களோட அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குது, எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அந்த படம் வந்தது. அது எனக்கு ரொம்ப மெமரபிளான சாங். ஃபஸ்ட்டு குஷ்பு ஆட் பண்ண படம் அது. அந்த படத்துலேருந்து அந்த சாங் இப்போ கேட்டாலுமே வந்து புதுசாக ஒரு எனர்ஜி, ஒரு எப்படின்னா ஒரு வானத்தில் வந்து அப்படியே நமக்கு எந்த ஒரு டிப்ரெஷனும் எதுவும் இல்லாமல் ஜாலியாக அப்படியே சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. ஸோ நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது போட்டோன்னு வச்சுக்கோ, அந்த மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகும், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் அந்த சாங்ஸ் கொடுத்துட்டு நான் ரீடிங் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைனாலும் உங்களோட ஓட்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ், எத்தனை பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு வந்து டிஸ்லைக் பண்ணுறீங்க, உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை கண்டினியூ பண்ணுவேன், இல்லை வேண்டான்ட்டிங்கன்னா விட்டுருவேன். பட் எனக்கு வந்து அந்த சாங் கேட்கும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ என்னோடய ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். இது மாதிரி லைஃப் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ். நம்ம எப்படின்னா நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, ஒரு 8 மணி நேரம், 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் தூங்குறீங்க, மீதி 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த 16 மணி நேரம் நான் சொல்கிறது, எத்தனை பேர் இதை விட எக்ஸ்ட்ரா தூங்குறீங்க? நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் வேலைலாம் பார்ப்பீங்க, சரியான அந்த தூக்கம் இருக்காது. ஸோ தட் ப்ரெஷர் எங்கே பார்த்தாலும். இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் போகிறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ப்ரெஷர். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குமே அந்த டென்ஷன் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அதுவும் லவ்வர்ஸாக இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ப்ரெஷராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்ஸ், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்கும்போது ரொம்ப மனசு வந்து அமைதியாகும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி சாங்ஸ் அதாவது கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இல்லைனா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வரும், உங்களை சுற்றி அன்பான மக்கள் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த சூட்சும ரகசியம்தான் இது. ஓகேவா? அதனால தான் நான் அந்த சாங்ஸ் போடுறது. அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ரீடிங் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கான நல்ல ரெமெடிஸ் கிடைக்கும், கைடன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் என்ன காசை பணமாக என்ன, ஜாலியாக ஒரு நல்ல பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகிறது கிடையாது. ஒரு காம்படிஷன், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து ஜெல்லஸ் ஆகிறது, அந்த இதெல்லாம் வேணாங்க. சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான இந்த உலகத்தை படைச்சி அதில் எவ்வளோ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வகையான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை விதமான ஃப்ரூட்ஸு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடவுள் அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காரு. எதுக்கு? நமக்காக தான். நம்மளை வந்து என்ஜாய் பண்ண சொல்ல தான் வந்திருக்கோம். ஆனால் வந்து எத்தனை பேர் வந்து அதை உணர்றோம்? எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து ஆமாவா கவனிக்காமல் எதுலேயோ ஒரு மென்டல் டிப்ரெஷனில், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, அது இது ஃபைனான்ஸ், அது இதுன்னு சொல்லி அப்படியே லேக் ஆகிட்டு அந்த ஈஸியான இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம். சரியா? அதனால் அடிக்கடி சாங்ஸ் கேளுங்க. இந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஓட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். சரியா? சரி, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் நீங்கள் ரொம்ப கிளியரான மைண்ட் செட்டு, உங்களுக்கு வந்து ஒரு புத்தி தெளிவு கிடைக்க போகுது. இப்போ தான் நான் சாங்ஸ்லாம் பற்றி சொன்னேன் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வரும். உங்களுக்கான சரியான டைரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் அதுதான் அப்படியே நான் சொன்ன அந்த விஷயங்கள் அப்படியே கார்டில் தெரியுது எனக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து உங்கள் மனசு புத்தி ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அதாவது ஒரு அலைனிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் சரி, இதுவும் சரி, மனமும் புத்தியும் சரியான டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணும். உங்களுக்கான ஒரு நியூ ஒரு பிகினிங்ஸ் இருக்குது. அந்த பழைய சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க.
உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரிதல் வருது. இந்த மாதம் வந்து புரிதல் வருது. ரொம்ப வந்து இந்த லேக்கிங்லாம் இருக்காது. உங்களுக்கு எமோஷ்னல் லேக்லேருந்து வெளில வருவீங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுலேருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்னால் அதாவது ஃபேமிலிக்குள்ளே யாராவது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட அந்த ஒரு நல்ல பாண்டிங் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான பீப்புள் வருவாங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து அந்த பழைய சைக்கிள்லேருந்து மூவ் ஆன் ஆகி நியூ சைக்கிள்குள்ளே வரீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு முட்டுக்கட்டையாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே யாரோ ஒரு சம்திங் இருக்காங்க. அதை நீங்கள் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி உறவுகள்கிட்ட நீங்கள் வந்து லேக் ஆகாதீங்க. அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு இதுக்கும் அவங்க சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் வந்து சமாதானமாக போங்க. நீங்களும் வரைஞ்சி கட்டிக்காதீங்க. வரைஞ்சி கட்டிட்டு சண்டைக்கு போய் உங்களோட எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து ஒரு அமைதியான முடிவு எடுக்க போகிறீங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களுக்குன்னு ஒரு நியூ டைரக்ஷன். ஏன்னா இந்த பழைய சைக்கிள்லாம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா சாய் டிவோட்டிஸ் அந்த மாதிரி கருப்பசாமி வணங்குறவங்க, அது மாதிரி பவர்ஃபுல் காடு நல்ல குருமார்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த குருமார்கள் உங்களை வந்து கைட் பண்ணுறாங்க. உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த லேகிங்லேருந்து, அதாவது இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட குருமார்களோட அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க மோஸ்ட் ஆஃப் ரொம்ப எப்படின்னா ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன், ரொம்ப வந்து லக்ஸுரியஸாக இருப்பாங்க அவங்க. சரியா? அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பர்சன். இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களை வந்து இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால தான் நியூ டைரக்ஷன் ஒரு சிலர் தெளிவாக முடிவு எடுத்திருக்கீங்க இந்த மாதம், இந்த சைக்கிள்லேருந்து நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த லைஃப் பாண்டிங் நல்லா இருக்குது கைஸ். உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங், நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன அந்த விஷயங்கள் இப்போது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த பழைய சைக்கிள், இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் எடுத்த டைரக்ஷன் கரெக்ட் தான், நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஓகேயா? நீங்கள் இது ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை மெயிலாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து மூன் கார்டு நம்ம வந்து வச்சு பார்த்துட்ருக்கோம். மூன் கார்டில் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, மூன் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ரிக்வயர்டு, பேலன்சிங் வேணும். அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு இந்த ஒரு 1 or 2 வீக்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேலன்சிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? கண்டிப்பாக குரு அருள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளான இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வெளியில் வருவீங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். இல்லை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் அண்ட் சோல், உங்களோட பாடி, இந்த 3 விஷயத்தையும் அலைன் பண்ணிக்கணும். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இங்கே நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே சொல்லலை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்து அது அவங்க அடிக்கடி வருவாங்க, கிளாஷ் பண்ணுவாங்க, உங்களை ஏமாற்றிட்டு போவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட சுச்சுவேஷன். ஆனால்
நீங்கள் இப்போ எடுக்க போகிற இந்த முக்கியமான இந்த முடிவு வந்து உங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நியூ பிகினிங்ஸ்க்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரியா? காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சாங்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு நீங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சாங்ஸ் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு அந்த சாங்ஸ் நான் வந்து போடுறேன். ரீடிங் வரதுக்கு முன்னாடி அந்த சாங்ஸ் போட்டுட்டு நான் போடுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டைட்டில் வேணும், உங்களுக்கு வந்து ரீடிங்கில் வந்து என்ன மாதிரி ரீடிங் உங்களுக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்னும் எதை இன்னும் நான் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கான அந்த விருப்பமான அந்த டைட்டில் ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது மாதிரி நான் வந்து டைட்டில் எடுத்து உங்களுக்கு வந்து ரீடிங் கொடுக்குறேன். இதில் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கான அந்த ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அதுதான் டைட்டில்லையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட பேர் வந்து உங்களுக்கான ஆறாவா உங்களுக்கான சோலா அப்படிங்கலாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆரா சக்கரா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆரா ஸ்கேன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இந்த இஷ்யூ இருக்கும் போது நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை வெளிக்கொண்டு வர முடியும். அதாவது உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் காட் இருக்கார். நான் உங்களை ஒரு டிவைன் லைட்டாக தான் மாற்ற போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்க, இத்தனை நாள் தீபம் போடுங்க, இது மாதிரிலாம் சொல்லலாம். பட் ஒரு ஃபாலோயர் இல்லாமல், ஒரு உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கைடர் இல்லாமல் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்கிற அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் நீங்கள் டே டு டே லைஃப்பை ஸ்ட்ரகிளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுத்தா தான் மட்டும்தான் இந்த லைஃப்பை நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த அனுபவ புரிதல் இல்லாமல் நீங்கள் என்ன தான் போய் 9 வாரம் 10 வாரம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, இல்லை இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்துகிட்ருக்காருக்கும் ஒரு கோவிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்க இறைவனை நீங்கள் தேடணும். அந்த ஒளி ஆற்றலை வெளியே கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணுறது. இதுதான் சூட்சும ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 21 டேஸ் கிளாஸ் கூட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில் இனி உங்களை சுற்றி வரவங்க எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவான ஒரு டிவைன் லைட்டாக நீங்கள் இருப்பீங்க. சரியா? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு கல்லில் 10 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் இதை செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லா வழிகளும் எல்லா கதவுகளும் திறக்கும். நீங்கள் வந்து நீங்களே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் லைட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க, பாசிட்டிவான மக்களை தான் இருப்பீங்க. சரியா? அது மாதிரி பல மேஜிக் இதில் நடக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நிறைய மிராக்கிள் நடக்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக பார்ப்பீங்க. ஓகே? ஸோ இதுதான் இந்த பதிவில் நான் கொடுக்கணும்னு நினச்ச அந்த நிரந்தர தீர்வு. இதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் இல்லாமல் ஒரு டீச்சர் இல்லாத கிளாஸில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்டை போய் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அவங்க வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் இப்போ ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி எழுதுவாங்க? ஒரு கைடன்ஸ் இல்லாமல் கிளாஸ் ரூமில் போய்ட்டு பசங்க உட்காந்து படிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அவங்களோட ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட்டு? ஓகேவா? அது மாதிரி தான் ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு குருமார் இல்லாத ஒரு இந்த லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும். அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது கடவுளை போய் ப்ரே பண்ணுவோம். அந்த விஷயம் நடந்த பிறகு திரும்பவும் பழைய நெகட்டிவான லைஃப்குள்ளே மூழ்குவீங்க. திரும்பவும் ஏதோ பிரச்சனை வந்த உடனே திரும்பவும் கடவுள்கிட்ட போய்ட்டு ஒரு 9 வாரம் தீபம் ஏற்றுறேன், ஒரு 10 வாரம் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவீங்க. இதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் திங். ஓகேவா? இதெல்லாம் சரியான புரிதலே கிடையாது. உங்களை நீங்கள் பவராக உங்களுக்குள்ளே இருக்க இறைவனை நீங்கள் வெளியே கொண்டு வந்து நீங்கள் வந்து எப்படி பக்குவமாக உங்கள் மனசை பார்த்துக்கணும்,
உங்கள் மைண்டை எப்படி வச்சுக்கணும், உங்களோட உடலை எப்படி வச்சுக்கணும், உங்கள் ஆன்மா எப்படி இதில் வந்து மாறும், இதெல்லாமே ஒரு சூட்சும ரகசியம். இது வந்து மதம் சம்மந்தமான விஷயம் கிடையாது. எல்லாமே உலகத்தில் இருக்க அனைவருக்கும் இது பொதுவான விஷயம் நான் சொல்லிகிட்ருக்கிறது. ஓகேவா? நீங்கள் இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, புத்திஸ்டாக இருங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.